ஹலோ, முகுந்தனா? எந்த முகுந்தன்? சார், முகுந்தன். ஓ, முகுந்தன். சொல்லுங்க தம்பி. சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். லக்ஷ்மி நல்லா இருக்காங்களா? சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு லக்ஷ்மியை பிடிச்சிருக்கு. ஆனால் வீட்டில் தான். என்ன சொல்கிறாங்க? கொஞ்சம் வேறு மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் வசதியாக எதிர்பார்க்குறாங்க. எனக்கு லக்ஷ்மியை தான் பிடிச்சிருக்கு. அதுக்கு நீங்கள் லக்ஷ்மியை எனக்கு மேரேஜ் பண்ணி வைப்பீங்களா? எங்கள் அம்மா மாமாலாம் வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஓ, அவங்களுக்கு தெரியாமல் லக்ஷ்மியை எனக்கு. யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணி வைக்கவா பொண்ணை பெத்த? வேற எவனாச்சும் இப்படி கேட்டிருந்தா கொன்னே போட்டிருப்பேன். சார், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அது வேற தம்பி. எல்லாம் ஒன்று தான் சார். எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்கள் சார். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். தப்பு தப்பாக பேசுகிறீங்க சார். எனக்கு தப்பு சரியில்லாம் தெரியல சார். நான் லக்ஷ்மிகிட்ட பேசலாமா? எங்கள் வீட்டில் அப்படி பழக்கம் இல்லை. இங்கே கல்யாணத்துக்கு முன்னால் யார் கூடவும் பேச மாட்டாங்க. பொண்ணு வேணும்னா குடும்பத்தோடு வாங்க, இல்லைன்னா என் லட்சுமிக்கு லட்சம் மாப்பிள்ளை இருக்கான். இதை மறக்காம உங்கள் வீட்டில் சொல்லுங்க. சார், நான் பேசுறது கொஞ்சம் கேள். ஹலோ லட்சுமி. அங்கே வச்சிரு. அவர் என்ன சொன்னார்னு தெரில. என் லக்ஷ்மிக்கு லட்சம் மாப்பிள்ள இருக்கான். உங்கள் வீட்டில் அதை மறக்காமல் சொல்லுங்கன்னு கோவத்தில் சொன்னார் எங்கள் அப்பா. உங்கள் அப்பா என்ன பைத்தியமா? அந்த பையன் எவ்வளோ ஆசையாக ஃபோன் பண்ணுச்சு. ஒரு நல்ல பதிலாக சொல்ல வேணாமா? விட்ரி. ஃபோன் பண்ணி தான் பாரு, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். பொடி இவளே. நீ எல்லாம் என்னத்த உள்ளுக்குள்ளேயே குமரிட்டு இருந்தா யாருக்கு தான் என்னன்னு தெரியும். என்னதான் சொல்லுதுன்னு பாரு. என்ன பயம்? டீலா நோ டீலா அம்புடுத்தான் லைஃபு. பிடிச்சதை செய். நீ செத்ததுக்கு அப்புறம் யாரும் உனக்கு செலவைக்க போறதில்ல. ஹலோ சார். ஹலோ, நான் லக்ஷ்மி பேசுகிறேன். லக்ஷ்மி நல்லா இருக்கியா? உங்கள் அப்பா ஏதாச்சும் சொன்னாரா? எங்கள் அப்பா எங்ககிட்ட எதையும் சொல்ல மாட்டார். ஓ லக்ஷ்மி, நிறைய பேசணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் முடியல. நீ வேணும்னு தெரியுது,
ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னை கூப்பிட்டு போங்க. நான் வேணும்னா என்னை கூப்பிட்டு போங்க. நீ சென்னைக்கு வந்துடு. நானா? விட்டா 3 நாள் என் லைஃபே மாறப்போகுது. யோசிக்கலாம் டைம் இல்லை. நீ சென்னைக்கு வந்துடு. பயமா இருக்கு. லக்ஷ்மி, என்னை நம்பு. நம்ம சந்தோஷமாக வாழ போகிறோம். ட்ரஸ்ட் மீ. செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சேன். காவியாவை கல்யாணம் பண்ணுறது செட்டில் ஆகிற மாதிரி தான் தெரியாமல் போச்சுறேன். எல்லாமே போச்சுறேன். மாப்பிள்ளையும் டெக்கி தான்டா, பேசி பார்க்கலாமா? பேசினதுக்கு அப்புறமா அவன் கல்யாணம் பண்ணிட்டா. காவியா லைஃப் யோசிச்சு பார்த்தியா? இந்த பொண்ணுங்களுக்கு லவ் பண்ண ஆஃப்சோர் பசங்க, கல்யாணம் பண்ணிக்க ஆன்சைட் பசங்க, அப்புறம் பேபி ஆன் பொண்ணு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவாளுங்க. இவளுங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கட்டும்டா. ராஜ், சாரி, கோர் மாடியூல் உங்ககிட்ட இருக்கு. ப்ரொடக்ஷனில் நெக்ஸ்ட் வீக் போடணும். கேன் வி டெஸ்ட் பை திஸ் வீக்? ஓகே, பண்ணலாம். ஓகே, பை கைஸ். வேலையை முடிக்கிற, அடிக்கிற, மறக்கிற. ஓகே, ஏதோ என்னால் முடிஞ்சது. லக்ஷ்மி, விடுங்கடா டேய். கட்டி கொடுக்க வக்கில்லைன்னு உங்க அப்பன் என் பையன்கிட்ட படுத்து எந்திரிக்க சொன்னானா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை. சீ, சீ, போ.